இங்க ரோட்ல எல்லா பொண்ணுங்களுமே அவங்களோட மூக்க மூடிக்கிட்டு அந்த வழியா போறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வயசானவர் கால் இயலாம சைக்கிள்ல அந்த இடத்துக்கு வராரு. அவரு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த கிளீன் பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த வயசானவரு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க அந்த கழிவு டேங்க துப்புரவு செய்யலான்னு சொல்லிட்டு அத துப்புரவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த பக்கமா வந்த ஒரு பைக் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்க கழிவு தண்ணிய அந்த வயசானவரோட மூஞ்சியில அடிச்சிட்டு போறாங்க. அந்த கழிவு தண்ணி அவரோட மூஞ்சியில பட்டதால அவருக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்கு. அதனால அங்க வந்தவங்க கிட்ட குடிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி கேட்கிறாரு. அங்க வந்த யாருமே பார்த்தீங்கன்னா, இவர் கழிவுகளை துப்புரவு செய்யறாருன்னு சொல்லி அசிங்கப்பட்டுக்கிட்டு யாருமே அவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கல. அதுக்கப்புறமா அங்க வந்த ஒரு குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா, அவளோட அம்மாவோட கையை தட்டி விட்டு ஓடி அவரோட தண்ணி போட்டில எடுத்து கொண்டு போயிட்டு அவருக்கு குடிக்க கொடுக்குறா. அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, அவளோட அம்மா அந்த தண்ணி போட்டில தட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க ஒரு கடையில ஒரு கோன் ஐஸை கையில வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட கையை தட்டி விட்டுட்டு ஓடி வரா. அப்படி அந்த கோன் ஐஸை அந்த வயசானவருக்கு குடிக்க கொடுக்குறா. அவரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பார்த்து அந்த வயசானவர் சொல்றாரு, நீ தாமா எனக்கு சாமி அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிடுறாரு.